சிவர் ரேபிட் ஃபார்ம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடல்ட் ரேபிட் வாங்கினாலோ இல்லை நம்ம கிட்டேருந்து குட்டியாக இருந்து அது அடல்ட் ஆனாலோ அது எப்போ மேட் பண்ணணும், எப்படி மேட் பண்ணணும், அது எவ்வளோ டைம் பீரியட் விட்டு திருப்பி மேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு முயல் 4 மாதத்துலேயே மேட்டிங்க்கு ரெடி ஆகிடும். அதனால் நம்ம குட்டியாக வாங்குறோன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் செப்பரேட் பண்ணி போடுறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4 மாதத்துலேயே மேல் ஃபீமேலை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் மேட்டிங்காக. அதே மாதிரி மேல் மேட் பண்ணுறப்ப எப்போவுமே ஃபீமேலோட 2 மந்த் பெரிய ஓல்டராக இருக்கணும், இல்லைனா ஃபீமேலோட பெருசாக இருக்கணும் மேல். அப்போ தான் இறங்குற குட்டியும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியான குட்டி இறங்கும். ரேபிட்டில் குட்டி நல்லா வேணும்னா நம்ம எந்த அளவு நல்லா ஸ்ட்ராங்கான மேல் போடுறோமோ இல்லை நல்ல லைனேஜோட மேல் போடுறோமோ அந்தளவு நம்மளுக்கு குட்டி தெளிவாக இறங்கும். ஃபீமேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 மாதம் ஆகிருக்கணும், மேலுக்கும் அதே மாதிரி 8 மாதம் ஆகிருக்கணும். அந்த டைமில் தான் அதை மேட் பண்ணணும். 6 மாதத்தில் நிறைய பேர் மேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரேபிட் ஒன்று ஃபுல்லாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. சில சமயம் அதோட ரேபிட்டோட வளர்ச்சி தடையாயிடும். 2வது 6 மாதத்தில் மேட் பண்ணும்போது குட்டி போடும். ஆனால் பக்குவமாக பார்த்துக்கும் தான் எல்லா ரேபிட்டும். பட் ஆனால் 8 மாதத்தில் நம்ம மேட் பண்ணும்போது குட்டி இன்னும் நல்லா தெளிவாக இறங்கும். குட்டியை நல்லா இன்னும் திடகாத்திரமாக பார்த்துக்கும். பால் சுரப்பு அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு டைம் நம்ம ரேபிட்டை மேட் பண்ணி அது குட்டி போட்டுருச்சுன்னா அந்த குட்டிங்களை 45 நாள் தாய்மொழிகள் கிட்ட வச்சுக்கிட்டு பிரித்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு 15 நாளாவது கேப் விடணும். ஏன் அந்த 15 நாள் கேப்னா, இந்த குட்டிங்களுக்கு அதுக்கு பால் கொடுத்து அது நல்லா ஒரு 3 குட்டி 4 குட்டின்னும் போது அது பெருசாக இழைச்சிருக்காது. அதே 7 குட்டி 8 குட்டி போட்டிருக்குன்றமா ஃபீமேல் ரொம்ப இழைச்சிருக்கும். அப்போ அது விட்ட எனர்ஜி இல்லை வெயிட் லாஸ் பண்ணதை திருப்பி வெயிட் கெயின் பண்ணணும். அதுக்கு தான் அந்த டைம் பீரியட் கொடுக்கணும். பொதுவாக ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு 8 குட்டி போட்டிருக்கு, நல்லா பால் கொடுத்துருக்குன்னா அது முதல்ல நல்லா பெருசாக தான் இருக்கும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டி ஒரு 30 நாள் கண்ணு திறந்ததுக்கு அப்புறத்துல தான் அந்த ஃபீமேல் வெயிட் இழக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கண்ணு திறந்ததுக்கப்புறம் குட்டிங்கெல்லாம் போயிட்டு வேகமாக பால் குடிக்கும். அதனால் அதுங்க சீக்கிரமாக இழைச்சிரும். அப்போ அதுங்க பின்னாடி தொட்டு பார்த்திங்கன்னா முதுகில் போன்ஸ் தெரியும். அந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபீமேல் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் 45 நாள் குட்டிங்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் நம்ம ரெஸ்ட் விடணும். அந்த 15 நாளில் அதுங்களுக்கு முதுகு திருப்பி ரப் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல முதுகு இருக்கக்கூடாது, அது மேலே சதை இருக்கணும். அந்த மாதிரி டைம் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி மேட் பண்ணால் அதுக்கு பால் நிறையா இருக்கும், குட்டியும் அதே மாதிரி நிறையா இறங்கும். இல்லை ப்ரோ நாங்கள் அப்படி 15 நாள் கேப்பில் முயல் திருப்பி உடனே மேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது குட்டி போடாதா அப்படின்னு கேட்டோம்னா குட்டி போடும். என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று அந்த ஃபீமேல் வீக் ஆகிடும், 2வது அந்த அளவு பால் சுரப்பு இருக்காது. அப்போ அந்த குட்டி வளர ரொம்ப லேட் ஆகும். 1 மாதம் வளர்றது 2 மாதம் 2.5 மாதம் ஆகும், அதாவது அந்த சைஸ் வரதுக்கு. அதனால் நம்ம அப்படி அதில் லேட் பண்ணுறதுக்கு இதில் ஃபீமேல் முயலுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம மேட் பண்ணோன்னா நம்மளுக்கு குட்டி ஈல்டும் நிறையா கிடைக்கும். அதேமாதிரி குட்டியும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் 15லேருந்து 1 மாதம் விடணும். ஒரு சில முயல் 15 நாள்லேயே சீக்கிரமாக அதோட விட்ட வெயிட்டை திருப்பி கெயின் பண்ணிடும். ஒரு சிலதுக்கு 1 மாதம் ஆகும். அப்படின்னா அது 1 மாதம் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டு தான் திருப்பி மேட் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு முயல் நல்லா 8 குட்டி போடுது, 10 குட்டி போடுறத நல்லா பார்த்துக்குதுன்னா அந்த முயலை ரெஸ்ட் கண்டிப்பாக 1 மாதம் கொடுத்து நீங்கள் மேட் பண்ணிங்கன்னா அது அதே மாதிரியான குவாலிட்டியிலே இருக்கும். நம்ம ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக விட்டு அதை மேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு அந்த அளவு அதுக்கு குவாலிட்டி இருக்காது. அதே மாதிரி ஒரு மேல் வச்சுருக்கோன்னா அந்த மேலே நல்ல மேலாக இருக்குன்னா அது மந்த்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல்ன்ற கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில சமயம் 3 ஃபீமேலுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் பீரியட் ஒரு மேலே 1ஆம் தேதி மேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் கேப் விட்டுட்டு திருப்பி 13ஆம் தேதி தான் மேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மேல் மேட் பண்ணுறதா இருந்தால் 10லேருந்து 15 நாள் கேப் விட்டு மேட் பண்ணிங்கன்னா அந்த மேலும் இழைக்காமல் இருக்கும், அதோட குவாலிட்டியும் குறையாமல் இருக்கும். சும்மா ஒரு வாரம் கேப் விட்டு அந்த மேலே மேட் பண்ணுறது, திருப்பி ஒரு வாரம் கேப் விட்டு மேட் பண்ணுறதுனா மொதல் 2 ஃபீமேலுக்கு குட்டி நல்லா இறங்கிடும். 3ஆவதாக இறங்குற ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று குட்டி கம்மியாக இருக்கும், இல்லைனா இறங்குற குட்டி எல்லாமே ரொம்ப வீக்காகிடும். அதே மாதிரி மேலுமே வெயிட் இழைச்சிரும். மேலே சீக்கிரமாக வெயிட் இழைக்க விடக்கூடாது. ஏன்னா மேல் சீக்கிரமாக வெயிட் இழைச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு வெயிட் கெயின் ஆகாது. அதனால் அதையும் பண்ணணும். அதே மாதிரி மேலையும் ஃபீமேலையும் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. மேல் இப்போ உங்கள்கிட்ட ஒரு மேல் 2 ஃபீமேல் இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட நிறையா மேல் இருக்குது, நிறையா ஃபீமேல் இருக்குன்னா ஃபீமேல் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. மேல் கேஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லைனா அந்த மேல் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க ஃபீமேல் எப்போ பார்த்தாலும் நோண்டிகிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகுனா ஃபீமேல் ஒன்று பயப்படும். குட்டி போகிற டைமில் என்ன ஆகுனா பயத்துட்டே இருந்துகிட்டே இருக்கும். சில சமயம் ஒரு சில ஃபீமேல் ஒன்றும் தெரியாது, ஒரு சில ஃபீமேல் பயந்துருச்சுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே குதிக்க ஆரம்பிச்சிடும். குட்டி போட்டதுக்கப்புறம் மேல் அதை இது பண்ணிகிட்டே இருக்கும், நோண்டிகிட்டே இருக்கும், பயத்தில் குதிச்சுட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா போட்ட குட்டியில் பாதி குட்டி இதுவே பயத்தில் மிதிச்சே இறந்து போய்டும். அதனால் மேலே பொதுவாக அந்த மேல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மேலாக இருந்தால் அந்த மேலே தூக்கி தனியாக போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. மேலே மந்த்லி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மேலும் அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரேபிட்டை எந்த ஏஜில் மேட் பண்ணணும், அடுத்தடுத்த மீட்டிங்க்கு அதுக்கு எவ்வளோ கேப் விடணும்னு சொல்லி பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் காய்ஸ். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.